படம் முடிஞ்சு ஆன் ஸ்க்ரீன் உங்கள பார்த்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப எமோஷனலாக இருந்தது சார் ம். ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் அந்த நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கம் வரல ம். ரிலீஸ் அன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷம் கனவு. ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா போய் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம். எம்பிபிஎஸ் வெயிட் பண்ணி, ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுது ஒரு 1000 கேள்வி இருந்தது சார். ஃபேமிலி மட்டும் இல்ல, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, படம் நல்லா வந்திருக்குன்னு தெரியும். சாரும் ஹேப்பி. என் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் தான் எடிட்டர். ம். அவருமே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்த பையன் சூப்பரா பண்ணியிருக்கான்னு அப்ரிசியேஷன்லாம் இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா, ஆடியன்ஸ் என்ன இவங்க நம்ம டீம்ல இருக்கிற அப்ரிசியேஷன் வந்து ஆடியன்ஸ் அத எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு நெனச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போயிருந்தேன். ஏர்லி மார்னிங் ஒரு 9 ஏஎம் ஷோ சார். ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது சார் ஆக்சுவலா. அண்ட் செம்ம ரெஸ்பான்ஸ் சார். அண்ட் ரொம்ப எமோஷனலா இருந்தது எனக்கு. எனக்கு வந்து வெளில வரும்போது நான் லிட்டரலி ஐ வாஸ் இன் டியர்ஸ் தான். அந்த மாரி ஒரு எமோஷனலான மொமெண்ட். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் அப்பா வந்து வாஸ் லைக் சரி ஓகே. இவன் ம். வந்து கரெக்ட்டான பாத்த தான் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி ஓகே. நீ இந்த 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 ஃபீல்ட்லயே இரு. நீ ஒரு ஆக்டராவே இரு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லிபர்ட்டி கிடைச்சது. அந்த படத்துக்கு அப்புறம்.